தனது 6 மாத மகனை கொலை செய்ததாக தந்தை ஒருவருக்கு எதிராக ஸ்லாங்கூர் பண்டார்பாரு பாங்கி மேஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் கொலை குற்றம் உயர்நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டது என்பதால் 25 வயது முகமது ஐசாட் சமீன் எனும் அந்த ஆடவனிடமிருந்து இன்று வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. வழக்கு நடைபெற்ற போது பொது சாட்சிய இடத்தில் அமர்ந்திருந்த குற்றம் சாட்டப்பட்டவரின் மனைவி கதறி அழுதார். பாதுகாவலராக பணிபுரியும் அவ்வாடவன் இம்மாதம் 14ஆம் தேதி இரவு மணி 8க்கும் 15ஆம் தேதி காலை மணி 7:40க்கும் இடைப்பட்ட நேரத்தில் பிரானாங் பண்டார்தாசே கசுமாவில் உள்ள பைடூரி அடுக்குமாடி குடியிருப்பில் தனது 6 மாத குழந்தை முகமது ஐசார் வில்டான் முகமது ஐசாட்டை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 30 முதல் 40 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் 12 பிரம்படிகளும் விதிக்கப்படலாம். அவ்வாடவனை ஜாமீனில் விடுவிக்க நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கவில்லை. இவ்வழக்கு விசாரணை மே 28ஆம் தேதி செவிமடுக்கப்படும். முன்னதாக அக்குழந்தை இறப்பதற்கு முன் அவ்வாடவன் அதனை அடித்து தலையை சோஃபாவில் இடித்து வாயில் துணியை வைத்து மூடி உடலை இருட்டறையில் கிடத்தி வைத்திருந்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. சம்பவத்தின் போது அவனது மனைவியும் மூத்த பிள்ளையும் மாமியார் வீட்டிற்கு சென்றிருந்ததாக கூறப்படுகிறது. காஜாங் மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட சவ பரிசோதனையின் போது குழந்தையின் தலையில் காயம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அதே இடத்தில் வைத்து அவ்வாடவன் கைது செய்யப்பட்டான். ஷாபு வகை போதைப் பொருளை உட்கொண்டிருந்த அவன் விசாரணைக்காக 7 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டான் என்பதும் குறிப்பிடத்தக்கது.